ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா தன்னோட எளிமையான வாழ்க்கை முறையால நாம எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டியிருக்கார். அவரோட உபதேசங்கள், கருத்துகள் எல்லாமே தெய்வத்தின் குரல்னு ஒரு புத்தகமா வெளியாகி இருக்கு. அந்த புத்தகத்தோட ஆடியோ புக்கை நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க அதை உபயோகம் செஞ்சு தெய்வத்தின் குரல் புத்தகம் படிங்கன்னு அன்பா கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மகாபெரியவாளோட பக்தர்கள் அனுபவங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல சொல்லிண்டே வரேன். அதுக்குண்டான பிளேலிஸ்ட் லிங்கையும் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. ஸ்ரீ மகாபெரியவா தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு தன்னோட உபதேசத்தால அவர்களுக்கு நல்வழி காட்டி அவங்க கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் வழி காட்டியிருக்காரு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆரோக்கியமா இருக்க மகாபெரியவா எப்படி சுவாசிக்கணும்னு அவரோட பக்தருக்கு சொல்லியிருக்காரு. அத நாமளும் பின்பற்றி மகாபெரியவாளோட அருளால ஆரோக்கியமா இருப்போம். ஒரு சமயம் ஸ்ரீ மகாபெரியவா வடநாட்டுக்கு யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வந்து மடத்துல அருள் பாலிச்சுட்டு இருந்த காலகட்டம். பல ஆயிரம் மைல்கள் நடந்தே போய் யாத்திரை செஞ்ச களைப்பு கொஞ்சம் கூட முகத்துல தெரியாம அன்னைக்கு மலர்ந்த பூ மாதிரி உட்கார்ந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தார் பெரியவா. அந்த சமயத்துல அவரை தரிசிக்க நடுத்தர வயதுடைய ஒருத்தர் வந்திருந்தார். மகாபெரியவா முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கவே முடியாம ரொம்ப சிரமப்பட்டார். அப்படியே மெதுவா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து பெருமூச்சு விட்டார். அவர் சிரமப்படுறத அமைதியா பார்த்துட்டு இருந்தார் பெரியவா. நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்தவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு பேச ஆரம்பிச்சார். சுவாமி, என் உடம்பு இப்படித்தான் அடிக்கடி சங்கடப்படுத்துறது. கொஞ்சம் வேகமா நடந்தா கூட மூச்சு வாங்குறதுன்னு சொன்னார். அவர் சொன்னதுக்கு மகாபெரியவா பதில் எதுவும் சொல்லல. நீ என்ன உத்தியோகம் பாக்குற அப்படின்னு கேட்டார். அவர் கணக்கு வாத்தியாரா இருக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா உனக்கு புரியும்படி கணக்காதான் சொல்லணும்னு மகாபெரியவா சொன்னார். நீ தேகாபியாசம், அதாவது உடற்பயிற்சி ஏதாவது செய்றியா? பெருமூச்சு வாங்குறதுன்னு சொல்றியே, அப்படின்னா சாதாரணமா எப்படி மூச்சு விடுறதுன்னு உனக்கு தெரியுமா? இப்படி மகாபெரியவா கேட்டதும் எல்லாருடைய கவனமும் அங்க திரும்பியது. பெரியவா என்ன சொல்றான்னு எல்லாரும் அமைதியா கேட்டாங்க. வந்தவர் அமைதியாவே நின்னுட்டு இருந்தார். மகாபெரியவா தொடர்ந்து பேசுறார். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு உண்டு. அது எப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சமமா இருக்கணுங்கிற கணக்கு. ஒருத்தர் கிட்ட கைமாத்தா ஒரு தொகையை வாங்கினா அதை திருப்பி தரும்போது முழுசா திருப்பி தரணும். இல்லைன்னா அந்த கணக்கு சரியாகாது. என்ன, நான் சொல்ற கணக்கு சரிதானே அப்படின்னு பெரியவா கேட்டார். இத சொல்லி முடிச்சதும் மகாபெரியவா ஆழ்ந்த தியானத்துல அப்படியே கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்திருந்தார். ஒரே நிசப்தம். சின்ன இடைவெளி விட்டு பொறுமையா பேச ஆரம்பிச்சார் மகாபெரியவா. இது அம்பாளோட வாக்கு, கவனமா கேள்னு சொன்னார். இதே கணக்கு தான் நாம உயிரோட இருக்க அத்தியாவசியமான மூச்சு விடுறதுல உள்ள கணக்கும். மூச்சுல எந்த அளவுக்கு காற்ற உள் வாங்குறோமோ அது வரவு. அதே அளவை திருப்பி வெளியே விடணும். இது செலவு. தூங்கிட்டு இருந்தாலும் இத சரியா செய்யணும். அதுதான் ஆரோக்கிய கணக்கு. உள்ளே இழுக்கிற காற்றும் வெளியே விடுற காற்றும் சம அளவா இருக்கும்படி பழகிண்டா பெரும்பாலும் உடல் உபாதைகளே வராது. ஆனா பொதுவா எல்லாரும் என்ன செய்யறோம்? எது நமக்கு நல்லது செய்யக்கூடியதோ, எது நம்மளோட வாழ்க்கையில அத்தியாவசியமோ அதையெல்லாம் கவனிக்கிறதுல அலட்சியமா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கணும். அதாவது
ஒரு சுவாசத்துக்கு சராசரியா 4 செகண்ட் எடுத்துக்கணும். இந்த கணக்க எத்தனை பேர் சரியா செய்யறோம்? நம்ம மன உணர்ச்சிகளுக்கும் சுவாசத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு, தெரியுமோ? கோபம் வந்தா சுவாசம் அதிகமாறது, கஷ்டம் வந்தா தாறுமாறா ஆறது, கவலை வந்தா சுவாசிக்கிறதுல சிரமமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எது முக்கியமோ அதை அலட்சியப்படுத்துறோம். அப்படி தப்பா போற சுவாசத்தை, சுவாச கணக்க குறிப்பிட்ட நேரம் வரைக்குமாவது சரி செய்ய கத்துக்கணும். அதுக்குத்தான் அமைதியா சாமி கும்பிடுறது, தியானம் செய்யறது, யோகாபியாசம் அதாவது உடற்பயிற்சி செய்யறது, ஸ்லோகங்கள் சொல்றது, இப்படி பல விஷயங்களை வச்சிருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரம் பழகுனா அதுவே படிப்படியா முழு நேரமும் பழக்கமாயிடும். இத சொல்லின்னு இருக்கும் போதே பெரியவாளோட முகம் சூரியன் மாதிரி பிரகாசமா இருந்தது. அங்க இருந்த எல்லாரும் இன்னும் கவனமா கேட்டாங்க. பெரியவா தொடர்ந்து பேசுறார். முதல்ல நீ ஒன்னு செய். வீணா உணர்ச்சி வசப்படுறத விட்டுடு. அனாவசிய டென்ஷன், வீண் கோபதாபம், விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் இடம் தராம சுவாமி நினைவோட இருக்கணும். அப்படி இருந்தா சுவாசம் சீராகும். அப்புறம் ஆரோக்கியம் தானா சீராகும், ஆயுசும் வளரும். இப்படி பெரியவா சொல்லி முடிச்சதும் பிரசாதம் வாங்கிட்டு போனார் அந்த பக்தர். தேக நலன் சீரா இருக்க மகா பெரியவா சொன்ன இந்த சுவாச கணக்கு அந்த பக்தருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். மகா பெரியவா சொன்ன இந்த எளிய வழிமுறைய நாமளும் பின்பற்றி நாமளும் இந்த உடலை மனச ஆரோக்கியமா வச்சுக்கலாமே. இந்த மாதிரியான மகா பெரியவா சொன்ன ஒவ்வொரு பரிகாரங்கள், உபதேசங்களை நம்ம சேனல்ல நிறைய சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பொறுமையா கேளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க கொடுக்கிறேன். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.